இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரையும் அகந்தை உள்ளவர்களையும் தூஷிக்கிறவர்களையும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களையும் நன்றி அறியாதவர்களையும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களையும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்களாயும் இச்சமெடுக்கம் உள்ளவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்குள்ளாயும் 4ஆம் வசனம் என்று சொல்லுகிறது. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இதே பரிசுத்த பவுல் இந்த 2 தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். இன்றைய காலங்களை பார்க்கும்போது ஒரு கொடிய காலங்களாக, ஒரு கடைசி காலங்களாய் காணப்படுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்த பவுல் அதை தீமோத்தேயுவுக்கு இவ்வளவு அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், கடைசி காலத்தில் இப்படிதான் நடைபெற போகிறது, தீமோத்தேயுவே நீ கவனமாக இரு என்று அங்கே எழுதுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே அநேகர் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரர்களாக, அகந்த உள்ளவர்களாக, துன்மார்க்கராக, பாவ வழிகளிலே வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு அந்த கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவத்தை செய்து அது நன்மை என்று கருதுகிறார்கள். ஆனால் பவுல் அன்றைக்கே எழுதினார், இதையெல்லாம் விட்டு நீ விலகி விடு. இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில இதையெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? விலகி இருக்கிற மனிதன் தான் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுத்த முடியும். நான் இந்த நேரத்தில் உங்களிடத்துல சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தினுடைய பாவங்கள் ஒருவேளை கண்களுக்கு தெரிந்தால், உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற இடத்துல தெரிந்தால் அதை விட்டு விலகி விடுங்கள். அந்த பாவத்துக்கு துணை போகாதீர்கள், இந்த பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்காக வைத்திருக்கிற இடத்துக்கு செல்ல முடியும். அநேகரை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியும். கடைசி காலத்துல நிறைவேறுவதை பவுல் 2000 ஆண்டுகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு பவுல் மூலமாய் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற பாவங்களுக்கு விலகிருங்க. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீங்க துணை போகாதீர்கள், செய்யாதீர்கள். அப்படிப்பட்டவர்களை எச்சரியுங்கள். ஆண்டவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.